எப்போவுமே வெள்ளிக்கிழமை காலையிலே துளசிக்கு பூஜை பண்ணிட்டு தான் எங்கேயுமே கிளம்புவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அந்த டைமுக்கு என்னால் பண்ண முடியல. அதனால் காலையிலே கோலம்லாம் போட்டுட்டு, மஞ்சள் குங்குமம் மட்டும் மங்களகரமாக வச்சுட்டு போயிட்டேன். விளக்கேத்தி பூ போட்டு பத்தி ஏற்றுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. சரி ஈவினிங் வந்து 7:30 மணிக்கு தான் நான் வீட்டுக்கே வந்தேன். வந்ததுமே ஃபஸ்ட்டு வாசலில் போய் விளக்கேத்தி வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு, சாமந்தி பூ மட்டும் போட்டுட்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா பத்தி ஏற்றிட்டு வர மறந்துட்டேன். எப்போவுமே நான் நெய்வேத்தியமாக கற்கண்டு வைப்பேன், தண்ணி எல்லாமே வைப்பேன். இன்றைக்கி வந்ததுமே டிஃபன் வேறு செய்யணுன்ற அவசரத்தில் சரி வெளியே விளக்கு ஏற்றாமல் எனக்கு இருந்தால் ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குமே, வெள்ளிக்கிழமை அதுவும் துளசி அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரு விளக்கு ஏற்றாமல் விட்டுட்டா எப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு விளக்குலாம் ஏற்றிட்டு 2 ஊதுவத்தியும் எடுத்துகிட்டு வந்து ஏற்றி வச்சுட்டேன். ஒரு வாட்டியும் நம்ம இந்த மாதிரி பூஜை பண்ணும்போது நம்ம வெளியே வரும்போது நம்ம அவங்கள பார்ப்போம் இல்லையா, இங்கே நம்ம ஒரு சாமியாக நம்ம அவங்கள பிரதிஷ்டை பண்ணி கும்பிடுறோம். வெள்ளிக்கிழமை மங்களகரமாக வச்சுக்கிறது நமக்கு பிடிச்ச விஷயமா இருந்தாலும் அதை செய்யலைன்னும் போது நமக்கு ஒரு மனசு உறுத்தலாக இருக்கும். அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். பார்த்தாலே தெரியும் எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு பூஜை ரூமில் வந்து முருகர்கிட்ட ஒரு அகல் விளக்கு, விநாயகர்கிட்ட ஒரு அகல் விளக்கு ஏற்றிட்டு பூவெல்லாம் சிம்பிளாக போட்டு நெய்வேத்தியமாக 4 கற்கண்டு ஒரு கிளாஸ் தண்ணி இது மட்டும் வச்சு வேண்டிக்கினாலே போதும். வெள்ளிக்கிழமை நான் எப்போவுமே நான்வெஜ் எல்லாம் செய்யவே மாட்டேன். சாட்டர்டேவும் செய்ய மாட்டேன், டியூஸ்டேவும் செய்ய மாட்டேன். நான் தெரியாமல் கூட வெளியே போய் கூட சாப்பிட்றது ரொம்ப வந்து ரேரு தான். வெள்ளிக்கிழமைன்றது ரொம்ப மங்களகரமான நேரம். அந்த நேரத்தில் வந்து லக்ஷ்மி நம்ம வீடு தேடி வரும்போது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாம், நான்வெஜ் ஸ்மெல் இருக்கிறது, விளக்கேற்றாமல் இருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தால் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நல்ல வந்து குட் வைப்ஸ் எல்லாமே போயிடும். லக்ஷ்மி தங்க மாட்டா, காசு செலவாயிட்டே இருக்கும். அதனால தான் இந்த வெள்ளிக்கிழமெல்லாம் நான்வெஜ் செய்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம சிம்பிளாக ஒரு விளக்கேற்றி ஒரு ஊதுவத்தி ஏற்றினாலே அன்னைக்கு எல்லா தெய்வங்களும் நம்ம வீடு தேடி வரும்போது அந்த வாசனை வந்து அவங்கள கவரும்னு சொல்லுவாங்க. யார் வீடு மங்களகரமாக இருக்கோ அவங்களுக்கு ஆசி வழங்கிட்டு போவாங்க. இந்த வீடு இன்று போல் என்றுமே சுபிக்ஷமாக இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஆசி வழங்கிட்டு போவாங்க. நம்ம வீட்டை நம்ம சுத்தமாகவும் மங்களகரமாக வச்சுக்கும் போது நமக்குமே அது வந்து நல்ல பழக்க வழக்கங்களுக்கு நம்மளே மாற்றிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கும்.